அதே போன்ற நிலையில தான் அந்த வீட்டுக்குள்ளே நான் கலந்து கொண்டிருப்பேன். அந்த பெண் சொல்லுகிறாள், அந்த ஆயிஷா சொல்லுகிறாள், எந்த ஆயிஷாவை நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னுதாரணமாக ஆக்கிக் கொண்டோமோ அந்த ஆயிஷா சொல்லுகிறாள், இன்னமா ஹுவ ஸௌஜி வ அபி. அவர் யாரு தெரியுமா? இதில் இருக்கக்கூடியவர் என்னுடைய வாப்பா, இதில் இருக்கக்கூடிய என்னுடைய கணவர். சொல்லிவிட்டு சொல்லுகிறாள், ஃபலம்மா துஃபின உமர் மஅஹும். என்ற வாப்பக்கும் என்னுடைய கணவருக்கும் இடையில் மூணாவது ஒரு நபர் வந்து சேர்ந்து விட்டார். அவர் யாரு தெரியுமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஃபலம்மா துஃபின உமர் மஅஹும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜனாஸா அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு ஃபவல்லாஹி மா தഖல்து. அந்த வீட்டுக்குள்ளே நான் நுழையவில்லை, எனக்கு சொந்தமான அந்த வீட்டுக்குள்ளே நான் நுழையவில்லை. இல்லா வ அன மஸ்தூதத்துன் அலைய சியாபி ஹயாஅன் மின் உமர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறார்களே என்ற வெட்கத்தின் காரணமாக நான் அந்த வீட்டுக்குள்ளே, அதற்கு பிறகு நான் சர்வசாதாரணமான என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடையில் நான் இருக்கவில்லை. என்னுடைய உடையை ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கட்டத்தில் எப்படி இருப்பேனோ அந்த கட்டத்துக்கு மாற்றிக்கொண்டேன் என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உண்மையை சொல்லுகிறார்கள். இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்தத்ரக்கில் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அன்பான சகோதரிகளே, இவைகளை வாழ்க்கையில் எப்பொழுது நாம் எடுத்து நடக்கப் போகிறோம்? இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கொண்டு வரப்போகிறோம்? என்னுடைய வீட்டுக்குள்ளே கபருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர், அவருக்கு வெளியே பார்க்க முடியாது, ஆனாலும் பெண் என்று சொல்லக்கூடியவள் வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தனக்கென்று ஆக்கிக் கொண்டவள், தனக்கென்று உருவாக்கிக் கொண்டவள். திரைக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்கட்டுமே, நான் திரைக்கு பின்னால் இருக்கிறேன், அப்படி இருந்தாலும் என்னுடைய வெட்கத்தை என்னுடைய பேச்சுவார்த்தையில், என்னுடைய உடைநடை பாவனையில் வெட்கத்தை வெளிப்படுத்துவேன் என்பதைத்தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வெளிப்படுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதனுடன் ஜினாவை தூண்டக்கூடிய கிடையங்களில் பெண்களும் ஆண்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த உதாரணங்கள் போதுமானதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட உத்தமர்களாக, அப்படிப்பட்ட பாக்கியம் படைத்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அன்பான நேயர்களே, சகோதரர்களே, இந்த கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தின் பின்னணியில் இன்னும் ஒரு விடயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதாவது இந்த பாவம் நடப்பதற்குரிய காரணம் என்ன? உலகத்தில் மக்கள் வட்டி வாங்குகிறார்கள் பணத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக. உலகத்தில் மக்கள் பொய் சொல்லுகிறார்கள் ஏதோ ஒரு அற்ப சொற்ப லாபத்தை அடைந்ததற்காக வேண்டி. ஜினா என்று சொல்லக்கூடிய பாவம் எப்படி நடைபெறுகிறது? இதற்கு பல வகையான காரணங்களை குர்ஆன் விவரித்திருக்கிறது. ஆனால் இந்த ஆயத்தில் இன்று நான் உங்களுக்கு முன்னால் பேசப்போகிற விடயம் இருக்கிறது, பெண்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான அம்சம். பெண்கள் இப்படிப்பட்ட பாவத்தின் பக்கமாக ஈர்க்கப்படுவதற்கு, பெண்கள் இப்படிப்பட்ட பாவத்தின் பக்கமாக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு இதன் காரணமாக இது நடக்கிறது. இமாம்கள் இந்த ஆயத்திற்கு கீழால் தஃசீர் செய்யக்கூடிய, இந்த ஆயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் மிகவும் அழகான விதத்தில் 3 காரணங்களை இதற்கு, ஜினாவுக்கு, வீட்டுக்குள்ளே திரைக்கு பின்னால் மறைந்து கிடக்கக்கூடிய, மறைந்து இருக்கக்கூடிய பெண்களின் மூலமாக நடக்கக்கூடிய பாவ, இந்த ஜினாவுக்கு 3 காரணங்களை காரணமாக காட்டியிருக்கிறார்கள். அன்பான வாலிபர்களே, அன்பான சகோதரர்களே, இந்த விடயத்தில் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட பாவம் நான் இல்லாத கட்டத்தில் என்னுடைய குடும்பத்தில் நடக்க முடியும் இந்த 3 காரணங்களை கொண்டு. அதுல ஒன்றுதான், மிக முக்கியமான ஒன்றுதான் கஃப்லத் என்று சொல்லக்கூடிய, அதை பற்றி மிச்சம் அலட்டிக் கொள்ளாமல் இருக்கிறது. இப்படி ஒன்று நடக்குமா? இது சாத்தியமானதா? என்னுடைய குழந்தைகளுக்கு இப்பதெல்லாம் தெரியுமா? என்னுடைய மனைவி மிகவும் பரிசுத்தமானவள், அவள் இப்படி செய்யக்கூடியவளா என்பதாக நினைத்து நாங்கள் ஆண்கள் அவர்களை பற்றி எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் நடந்து கொள்வது. இரண்டாவதாக அவர்களும் பெண்களும் அவர்கள் நினைக்கிறார்கள், நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் அப்படி செய்வேனா, செய்ய மாட்டேனே என்பதாக அவர்களும் ஒரு கஃப்லத்தில் இருப்பது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவி, என்னுடைய அன்பு குழந்தை, அவளுக்கு ஒரு டியூஷன் கிளாஸ் கொடுக்க வேண்டும், நன்றாக படிக்கிறாள். இப்ப வாப்ப என்ன செய்தார் தெரியுமா? அவளுக்கு ஒரு மாஸ்டரை கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வைத்து படிப்பூட்டுகிறாள். மாஸ்டர் மட்டுமல்ல, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஒரு டீச்சரை தான் கொண்டு வைக்கிறாள். இந்த டீச்சரின் மூலமாகவும்
அந்த பெண் எத்தனையோ, அந்த குழந்தைக்கு எத்தனையோ வகையில் கெடுக்கப்பட்ட சரித்திரங்கள் நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படிப்பட்ட சம்பவங்கள்? ஒரு மாணவர், அதே டீச்சர் ஒரு மாணவனுடைய வீட்டுக்கு போகிறாள் பாடம் படிப்பூட்டுவதற்காக வேண்டி, கிளாஸ் எடுப்பதற்காக வேண்டி. அந்த வீட்டினுடைய செய்தி இங்கே சொல்லப்படுகிறது, இங்குள்ள செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பெண், இந்த இங்கே வரக்கூடிய டீச்சர் இருக்கிறாளே, இவர் ஒரு டீச்சராக வரவில்லை, இவர் டீச்சருடைய உடுப்பில் வந்திருக்கிறாள், ஆடையில் வந்திருக்கிறாள். ஆனால் அவர் ஒரு தரகராக வந்துதான் அந்த 2 சம்பந்தத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய காட்சிகள் நடந்திருக்கிறது, நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே எந்த ஒரு விடயத்திலும் இஸ்லாம் விழிப்பாக இருக்கும்படியாக சொல்லியிருக்கிறது. தாயும் விழிப்பாக இருக்க வேண்டும், தந்தையும் விழிப்பாக இருக்க வேண்டும், கணவனும் விழிப்பாக இருக்க வேண்டும், மனைவியும் விழிப்பாக இருக்க வேண்டும். கஃப்லத் என்று சொல்லக்கூடியது ஒரு நாளும் வந்துவிடக் கூடாது. அநேகமானவர் சொல்லுவார்கள், நான் இப்படி நினைக்கல, இப்படியெல்லாம் நடக்கும் என்பதாக நினைக்கல. உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் பழகுவதாக இருந்தால், அல்லது ஒரு பெண் ஒரு ஆணுடன் பழகுவதாக இருந்தால், இதற்கு 3 வகையான காரணங்களை சொல்லலாம். சிலர்கள் பழகிறார்கள், அவர்களுக்கு மனைவி இருக்கிறாங்க, அழகான ஒரு மனைவி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் உலகத்தின் நல்ல ஒரு இடத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா அவங்க சொல்லுவாங்க, சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்குக்காக வேண்டியும் சில கட்டங்களில் என்ன செய்வார்கள், சில பெண்களுடன் பேசிக்கொண்டும் கதைத்துக் கொண்டும் உல்லாசமாக விளையாடிக் கொண்டும் உல்லாசமாக பரிகாசம் செய்து கொண்டும் இருப்பார்கள். சிலர்களுடைய நோக்கம் வெறுமனே, அவர்களுக்கு வேற எந்த நோக்கம் இருக்க மாட்டாது, நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்காக அதை அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அன்புக்காக வேண்டி, அன்பென்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு நாங்கள் உதாரணமாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் இப்படித்தான் நேசிக்க வேண்டும், நாங்கள் சொல்லுவோம் லவ் என்பதாக. இதுக்கும் சிலர்கள், அவர்களுக்கு மத்தியில் பாவம் நடக்க வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும், அல்லது நாங்கள் 2 பேரும் குடும்பம் நடத்த வேண்டும், சந்ததி உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு யதார்த்தமும் இல்ல. அவங்க சொல்றாங்க தெரியுமா, உலகத்தில் எத்தனையோ பேர் எங்களுக்கு முன்னால் காதலித்திருக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் நேசித்திருக்கிறார்கள், நாங்கள் நேசிப்போம். இது மேற்கத்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தை போன்ற ஒரு கலாச்சாரத்தை இந்த மக்கள் உருவாக்க விரும்புகிறார்கள். அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட், உனக்கு ஒரு பாய் ஃபிரெண்ட், சுப்ஹானல்லாஹ், நாங்க 2 பேரும் இது சோசியலி நடக்கக்கூடிய விஷயம் என்பதாக சொல்லி நாங்கள் அன்புக்கு பழகிறோம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பாவத்தை மையமாக வைத்து பெண்களுடன் பழகக்கூடியவர்கள். அந்த பெண்ணுடைய கற்பை எப்படி நாசமாக்கலாம், அந்த பெண்ணுடைய கண்ணியை எப்படி உடைத்து விடலாம், அந்த பெண்ணை எப்படி ஒரு மானபங்கப்படுத்த முடியும். சிலர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, சில பெண்களின் பக்கமாக நெருங்கி அணுகி, ஒரு முறைதான் அந்த பெண்ணுடன் பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது, ஏதோ ஒரு போட்டோவை எடுத்துக் கொண்டு விட்டார்கள், டெலிபோன் மூலமாக ஒரு செய்தியை ரெக்கார்ட் பண்ணிவிட்டார்கள், அனுப்பின ஒரு SMS அவர்கள் கையில் வைத்துக் கொண்டார்கள். இந்த SMS கையில் வைத்துக் கொண்டு, இந்த போட்டோவை கையில வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை த்ரெட் பண்ணி, அந்த பெண்ணை ரோட்டுக்கு இழுத்து, நான் செல்லக்கூடிய பிரகாரம் நீ நடக்காவிட்டால் உன்னை அம்பலப்படுத்துவேன் என்பதாக சொல்லி அந்த பெண்ணை கொண்டு வந்து சீர்குலைத்து, அந்த பெண்ணுடைய மானத்தை மானபங்கப்படுத்தி, அவளை பாவத்தின் பக்கமாக நிர்பந்தித்து, அவளுக்கு செய்ய வேண்டிய அட்டகாசங்கள் அனைத்தையும் செய்து அந்த பெண்ணை சீருக்கு மானபங்கப்படுத்தக்கூடிய வாலிப சமூகமும் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3 வகைக்காக வேண்டி மக்கள் பெண்களுடன் பழகக்கூடிய பழக்க வழக்கம் இருக்கிறது. ஒன்று பொழுதுபோக்குக்காக வேண்டி, அல்லது காதல் என்று சொல்லக்கூடிய அன்பை நாங்கள் உலகத்துக்கு ஒரு உதாரணமாக வைத்துவிட்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதுக்காக வேண்டி பழகிறார்கள். 3வது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பாவத்துக்காக வேண்டியே, ஜினாவை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே, தன்னுடைய மனோச்சைகளை ஒரு மிருகம் பூர்த்தி செய்வது போன்றே நானும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இதுக்காக வேண்டி இப்படியாக மக்கள் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் அனைத்துக்கும் காரணம் கஃப்லத் அனித் தீன், தீனை பற்றி அவர்களுக்கு விளக்கம் தெரியாது. ஷரீஅத்தில் பொழுதுபோக்கு பெண்களுடன் கூடுமா கூடாதா, இதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. எனவே கஃப்லத் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அறியாமை என்று சொல்லக்கூடிய ஒன்று, மடமை என்று சொல்லக்கூடிய ஒன்று இந்த ஜினா நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது. 2வது ஒரு காரணம் தான், இதுதான் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த வீட்டில் இருந்தார்களோ அந்த வீட்டுடைய பெண்ணுக்கு நிகழ்ந்தது இதுதான். அந்த காரணம் என்ன தெரியுமா, ஓய்வு, அல் ஃபராக், வேலை இல்ல.